வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு அருமையான சட்னி பொட்டுக்கடலை சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் சேர்த்து வெங்காயமும் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி அரைச்ச சட்னிங்க. ரொம்ப அருமையான இந்த சட்னி நம்ம இட்லி தோசைக்கெலாம் செய்து கொடுக்கலாங்க. வாங்க இப்போ இந்த சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு அரை கப் அளவு உடச்ச கடலை பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். அரை மூடி தேங்காய், பச்சை மிளகாயும் காஞ்ச மிளகாயும் நம்ம காரத்துக்கு தகுந்தபடி எடுத்துக்கலாங்க. 5-6 சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, உப்பு நம்ம இதில் எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நம்ம வதக்காமல் அப்படி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நல்லா இது போல் நைஸாக அரைச்சிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் கழுவி ஊற்றிடலாங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதையும் போட்டு பொரிய விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதெல்லாம் நல்லா செவந்து பொரிஞ்சதும் கருவேப்பிலை கிள்ளி போட்டுடலாங்க. இப்போ இதை அப்படியே எண்ணெயோட நம்ம சட்னி மேலே அப்படியே ஊற்றிடலாம். கலந்துட்டு நம்ம இட்லி தோசை இது கூட சேர்த்து கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையான இந்த சட்னி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வெறும் பச்சை மிளகாய் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் நான் ரெண்டுமே கலந்து சேர்த்துருந்தேங்க. காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாயும் போட்டிருந்தேன். நீங்களும் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.